Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நான் பஷீர் நிஷா பேகம் ஃப்ரம் ஜிஐஓ திருமங்கலம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பேச போறோம். ஃபெமினிசம். ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அண்ட் உண்மையா ஃபெமினிசம் அப்படின்னா என்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில ஃபெமினிசம் அப்படின்னாலே ஆண்களோட போட்டி போறதுலயும் கம்பேர் பண்றதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையான எம்பவர்மெண்ட் அப்படின்றது போட்டி போறதுலயும் கம்பேர் பண்ணி பாக்குறதுலயும் கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள். அவங்க லக்ஸரியா வாழல, அட்டென்ஷன் பின்னாடி போகல, ஆண்களோட போட்டி போடல. ஆனா அவங்களோட வாழ்க்கை முழுவதையும் ஒழுக்கத்தோடையும் கண்ணியத்தோடையும் வாழ்ந்தாங்க. உண்மையான ஃபெமினிசம் அப்படின்றது எங்க இருக்கு? போட்டி போறதுலதான் இருக்கா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. ஆனா சண்டை போட்டோ போட்டி போட்டோ கிடையாது. அறிவோடையும் மரியாதையோடையும் அவங்க உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் தான் ஃபெமினிசமா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற பெண்கள் சோசியல் மீடியா மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஷார்ட் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இதெல்லாம் தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஷார்ட் ட்ரெஸ் வியர் பண்றதுனால நம்மளுக்கு அந்த செகண்டுக்கு மட்டும்தான் அட்டென்ஷன் ஷீட் பண்ணி கொடுக்கும். மித்தபடி நம்மளுக்கு இந்த சொசைட்டில அது நம்மளுக்கு ரெஸ்பெக்டை வாங்கி கொடுக்காது. இது எந்த விதத்திலையும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ரெஸ்பெக்டை நம்மளுக்கு வாங்கி கொடுக்காது. உண்மையான ஃபெமினிசம் அப்படின்றது சோசியல் மீடியால ஷோ ஆஃப் பண்றதுல இருக்கா, இல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி தன்னோட வாழ்க்கைய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் பேலன்ஸ்டாவும் வாழ்றதுல இருக்கா? ஒரு பெண் மாடஸ்டி, அதாவது ஒழுக்கத்தை விடாம எப்படி தன்னோட வாழ்க்கைய பவர்ஃபுல்லா வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நம்ம எல்லாருக்கும் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க இப்ப வரைக்கும் எல்லாராலையும் மதிக்கப்படுறாங்க. சோசியல் மீடியா லைக்ஸ் எதுவுமே இல்லாம இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு அவங்க ரோல் மாடலா இருக்காங்க. ஈவன் ஒரு சிங்கிள் ரீல்ஸ் கூட போஸ்ட் பண்ணாம. அமேசிங்ல. இப்ப சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. சோசியல் மீடியால இருக்கிற அன்வான்ட் நாய்ஸை ஃபாலோ பண்ண போறீங்களா, இல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ண போறீங்களா? சிந்தித்து செயல்படுங்க. இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம், இஹ்சானை செயலாக்குவோம்.